திமுக வேட்பாளர் பட்டியலில் 3 பேர் தான் பெண்கள். இன்னும் அதிகமாக ஆமா. கொடுத்திருக்க வேண்டும் பெண்களுக்கு என்பது எனது கணக்கு. இந்த 3 பேர்லாம் 2 பேர் 3 பேருமே நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான். கனிமொழி அவர்களும் சரி, தமிழச்சி அவர்களும் சரி, ராணி அவர்களும் சரி. அறிமுகமான ஓகே. பெண் வேட்பாளர்கள். அப்படித்தான் நம்ம இத பார்க்கணும். 11 புதிய முகங்கள் சரிதான். புதிய முகங்கள் வருவது அரசியலுக்கு மிகவும் ஏற்ற ஒரு விஷயம் தான். பழையவர்கள் தொடர்ந்து கொண்டே இருப்பது ஒரு ஆதிக்கத்துக்கு வழிவகுக்கும். ஆனா அதே நேரத்துல பழையவர்களான கதிர் ஆனந்த் மாதிரியானவர்களுக்கு தொகுதிக்குள்ள அதிருப்தி இருக்கு. அதையும் திமுக ஓகே. தலைமை கணக்குல எடுத்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கதிரானந்துக்கு எதிராக நிற்கிற ஏசி சண்முகம் ஒரு 6 மாசமா அங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு வேலூர் தொகுதியில. போன முறை ஒரு குறைந்த ஓட்டுல தான் தோற்றாரு. ஆனால் மோடி எதிர்ப்பலையில கதிரானந்த் கரை சேர்ந்துருவாருங்கிறது திமுக கணக்காக இருக்கும். அதாவது இப்ப அடிப்படையில பல ஓட்டு வங்கியில பாஜக ஊடுருவி இருக்கு. உதாரணமா நாயுடு ஓட்டு வங்கி பாஜக ஊடுருவி இருக்கு. வேலூர் தொகுதியில ஒரு 50-60 கிராமம் நாயுடு ஓட்டு கிராமம், பெத்தநாயுடுன்னு சொல்லுவாங்க, பெரிய நாயுடு, ஊர் நாயுடு. அவங்க பாஜக பக்கம் திரும்பி இருக்கிறது காரணமே கதிரானந்த் மேல உள்ள அதிருப்தி. இதெல்லாம் ஓகே. இவங்க சரிபார்த்து சமன் செய்யணும்.